நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய மாதம்பட்டி பாகசாலை அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு 3 நேரமே 365 நாளும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்துட்ருக்காங்க. காலையில் உங்களுக்கு ஒரு 7:30 to 8:30 கூட இல்லை, ஒரு 8:15 8:10 ஃபுட்டு முடிஞ்சிடும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா 12 to 1 ஃபுட்டு முடிஞ்சிடும். நைட்டும் 7:30 to 8 அதுக்குள்ளே வந்து ஃபுட்டு முடிஞ்சிடும். ஒரு 150லேருந்து ஒரு 200 பேருக்குள்ளே இவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி நான் பல நாளாக இங்கே பார்த்துட்ருக்கேன். சரி, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மெயினாக ஒன்று தான் இங்கே வந்து என்னால் பார்க்க முடிஞ்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுமை. லிட்ரலி அங்கே நின்றுக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ வறுமையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 20 ரூபா வெளியே செலவு பண்ணி சாப்பிட்றதுக்கும் கூட முடியாத ஒரு சூழலில் தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. பட் சாப்பாடும் பரவாயில்ல, இவங்க வந்து ஏனோ தானோ அப்படின்லாம் கொடுக்காம ரொம்ப மனசார கொடுக்குறாப்புல. ஸோ அதுக்காக வந்து இது நடத்தக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு அவங்களுடைய குரூப்புக்கு ரொம்ப இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதை நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், முடிந்து விட்டது. இப்போ நான் சாப்பிட்றேன் எப்படி என்று சொல்லுகிறேன். I am Kundalagesi, second standard, அவையார் ஆரம்ப பாடசாலை. ஆக்சுவலாக வாங்கியாச்சு. ரச சாப்பாடும் உருளைக்கிழங்கு பொரியலும். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து செக்கிங் போட போகிறோம். மாதம்பட்டி அவர்களுடைய ரச சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் சைடில் வச்சு அப்படியே ஒரு போட்டு எடுத்தால் போதுங்களா? இது அமுத்துனா ஆக்சுவலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய உருளைக்கிழங்கு பொரியல் ப்ளஸ் ரச சாப்பாடு ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பரவாயில்லை. ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக வறுத்து நல்லா இருக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் வைங்க, இந்த சாப்பாடு கொஞ்சம் வைங்க. கொடுக்காத சொன்னீங்கன்னு கம்மியாக சாப்பிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி. இன்றைக்கி வந்து ரச சாப்பாடு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் கேட்டிருக்கேன். இருந்தா சாப்பிட்டு சொல்கிறேன். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இவர்தான் தலைவர். ராகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் எடுக்கலாம். நல்லா இருக்குல்ல, குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டியான ரசம் சாதம். இந்த மாதிரியான அன்னதானங்கள் போய் சாப்பிடும்போது தான் அங்கே மக்களை பார்க்கும்போது தான் தெரியுது நல்லா எவ்வளோ ப்ரிவிலேஜான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து சாப்பிடக்கூடிய முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெளியே சாப்பிட்டா நமக்கு ஒரு செலவாகும், அதை நான் மிச்சம் பிடிக்கிறேன். அந்த மிச்சம் பிடிச்சேன்னா எனக்கு மளிகை சாமானத்துக்காகவும் வீட்டு வாடகை கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மாதம்பட்டி பாகசாலை வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டுங்க 3 நேரமே சாப்பிடக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. இப்போ வந்து அங்கே நின்று சாப்பிட முடியாது, டிஃபன் பாக்ஸ் எல்லோரும் எடுத்துகிட்டு வராங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கும் வாங்கிட்டு உங்கள் ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நான்லாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது இல்லாமல் எனக்கு ஒரு விலாக் ஆகும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் சாப்பிட்றேன். பட் அங்கே சாப்பிட்றவங்கெல்லாம் இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதனால நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்லாம் யாரும் வரல. இங்கே சாப்பாடு போடுறாங்கப்பா, நம்ம பசிக்காக இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஆட்கள் தான் அங்கே வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே வந்து சாப்பிட்ற ஆட்கள் எல்லாருமே சும்மாவெல்லாம் இருக்கிற ஆட்கள்லாம் இல்லை, எல்லோரும் வேலைக்கு போகிற ஆட்கள். லிட்ரலி தினக்கூலிகளாக வேலைக்கு போகிற ஆட்கள், இல்லை வேற ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ அங்கே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதம்பட்டி பாகசாலாவை நம்பி தான் இருக்காங்க 3 நேரமும். ஒருவேளை
அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு நாள் அது லீவ்னாலும் மேபி ஒரு சிலர் வீட்டில் வந்து அவங்க பட்னி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான அன்னதானம் பண்ணுறது எஸ்பெஷலி இவங்க இந்த மாதமட்டி குரூப் வந்து என்ன காரணத்துக்காக இதை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் என்ன காரணமாக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து இது பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கும் ட்ரிகர் ஆகுது, நம்ம சிச்சுவேஷன் வந்து பெட்டராக மாறும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.